பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே ஜெயா சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இனிமேலும் ஜெயா சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னையா பிரச்சனை உங்கள் வீட்டில்? அதுவும் இவ்வளோ பெரிய வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்குது? பாவம் அந்த அம்மா வயசானவங்க, அவங்கள போய் இப்படி சாப்பிட விடாமல் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை. அவங்கள சீக்கிரமாக சாப்பிட வைங்க. அவங்க சாப்பிட்டா தான் அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் சுகர்லாம் இருக்குது. இது ஸ்ட்ரோக்கில் கூட வந்து விடும். அதனால் ஒழுங்காக சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு போனதும் இங்கே பவானி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பிரீத்தி அவங்க பங்குக்கு ஒரு பக்கம், ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சக்தி தான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான்ல, அவனை விடுங்க ஆண்டி, எங்களுக்காக பாருங்க ஆண்டி, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரீத்தி ரொம்பவுமே ஜெயா கிட்ட பக்குவமாக பேசுகிறாங்க. பவானி ஒரு பக்கம், ஏம்மா நான் சொல்கிறத கேளுமா, அவன் தான் அவளை நம்பிட்டு நம்மள்கிட்ட பேசவும் மாட்டான் சாப்பிடவும் மாட்டான், நீ ஏம்மா அவனுக்காக அடம் பிடிக்கிற? பிரீத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்மா, தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்கள் சாப்பிடம்மா, நீங்களும் இல்லைனா எங்களுக்கு யாருமா இருக்கா, சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கம்மான்னு சொல்லி பவானியும் ஒரு பக்கம் இங்கே ஜெயாவுக்கு அட்வைஸ் பண்ண. ஆனால் ஜெயா இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்தி அப்படியே பொன்னி பக்கம் சாஞ்சிருவான். இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சக்தியை நம்ம சாப்பிட வச்சா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு சக்தி மேலே ஒரு வெறுப்பு வரும். பொண்டாட்டியா அம்மாவான்னு பார்க்கும்போது கடைசியில் அம்மா பக்கம் சாஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி திரும்பவும் சக்தியை பொன்னி வெறுப்பா. அதனால் உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதுல ஜெயா ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் பவானி, பிரீத்தி, சந்திரசேகர்னு எல்லாருமே போய் சக்திகிட்டையும் பேசுகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் சக்தி தன் அம்மாவுடைய உயிரா இல்லை பொன்னியான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அம்மாவோட உயிரை காப்பாற்றிட்டு பொறவு போயிட்டு பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு சக்தி. சரின்னு சொல்லிட்டு தன் அம்மாவுக்காக சக்தியும் சாப்பிட்றாரு. அதை பார்த்த ஜெயா, நாம் ஜெயிச்சிட்டோம், இதுவே நமக்கு போதும், கண்டிப்பாக அந்த பொண்ணியை இதுக்கப்புறம் நம்ம சக்தியை பேசி பேசி புரிய வச்சு நம்ம பக்கம் அவனை சாய்ச்சி பொண்ணியை வீட்டோட துரத்திடலான்னு முடிவுக்கு வந்து ஜெயாவும் சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு வழியாக இப்போது சக்தி சாப்பிட்றத பார்த்த பொன்னி நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. சக்தி உடனே மொட்டை மாடியில் போய் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. பொன்னி, சாரி பொன்னி, என்னை மன்னிச்சிடு, நான் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது பொன்னி ஒன்று, என்ன சந்தர்ப்பம்னு சூழ்நிலை, அதை மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பொன்னி இப்படி பேசுகிற? அம்மா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகிட்டாங்க, இனிமேல் சாப்பிடாம வந்தாங்கன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நானும் சாப்பிட்டேன். உடனே பொன்னி, அதுக்கு நீங்கள் சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உங்கள் விருப்பம், அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது எதுக்கு என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு? தேவையில்லாமல் என்னை பேசி டென்ஷன் ஆகாமல் அமைதியாக போயிடுங்கன்னு சொல்லி பொன்னி சக்தியை ஹேட் பண்ணுறாங்க. சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கீழே போகிறாரு. அதை பார்த்த சுந்தரம், ஓஹோ சக்தியை பொன்னி ஏதோ பேசியிருப்பா, ஒருவேளை சக்தி சாப்பிட்டுட்டான்ல, அதனால் பொன்னிக்கு சக்திக்கும் சண்டை வந்திருக்கும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொன்னி நம்ம திரும்ப கொஞ்சம் வெறுப்பேற்றி விடுவோம்னு சொல்லி நேராக சுந்தரம் மொட்டை மாடிக்கு வராரு. சக்தி நிற்கிறத பார்த்து சக்தி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பொன்னி நிற்கிறத பார்த்துட்டு சுந்தரம், என்ன பொன்னி, என்ன போட்ட சபத்தில் ஜெயிச்சிருவேன், அதுக்கு இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், உனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி சக்தியும் சாப்பிடாம இருந்தான், ஆனால் இப்போது கடைசியில் சக்தி சாப்பிட்டுட்டான், நீ மட்டும்தான் உனக்குன்னு யாருமே இல்லாமல் இப்படி மொட்டை மாடியில் வந்து தனியாக இருக்க, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குப்பா. நான் சொல்கிறது கேளு, பஸ்ஸுக்கு காசு தரேன், ஒழுங்காக காசை வாங்கிட்டு மாடி ஓட்டி இறங்கி யார்கிட்டையுமே சொல்லாமல் ஓடிப்படு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லை இன்னும் நான் வீம்பு பிடிச்சிக்கிட்டு உண்மையை நிரூபிப்பேன், ஆதாரத்தை திரட்டுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், வேறு வழியே இல்லை, நாங்களாக ஒன்று சேர்ந்து ஏன் சக்தியே ஒன்று கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சுந்தரம் மேட்ட. சுந்தரத்துக்கு ஒன்றே ஃபோன் வருது. ஃபோனை பார்த்தோன்னே சுந்தரம் மூஞ்செலாம் மாறுது. அதை பார்த்த பொண்ணு, என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, மூஞ்செலாம் மாறுது அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன கொஞ்சம் விட்டால் ஒன்று திரும்ப பேச ஆரம்பிச்சுன்னு அப்படின்னு சுந்தரம் சொல்ல, சுந்தரம் உடனே அந்த ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன வேணும், ஏன் இப்படி தேவையான கூப்பிட்டுருக்கீங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உன்னை வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரம் அவசரமாக கிளம்பி போகிறாரு. அதை பார்த்த பொண்ணுக்கு சுந்தரம் யாரை பார்க்க போவார், நாமளும் இங்கே இருந்தோம்னா இதுங்க பண்ணுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு கடுப்பாகும், நாமளும் கிளம்பி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பொன்னி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போனாலும் சுந்தரம் எங்கே போனார் அப்படிங்கிறது நம்ம பொன்னிக்கு தெரியாமல் போயிடுது. ஐயோ சுந்தரத்தை மிஸ் பண்ணிட்டோமே, சுந்தரத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிருந்தா அவர் எங்கே போகிறாரு, யார்கிட்ட பேசிட்டு இவ்வளோ அவசரமாக போகிறாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம்.
மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற பொன்னி தான் அம்மாகிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னம்மா எனக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுமா, அப்போ தான் நான் இங்கே நடந்த எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு இந்த இடத்த விட்டு வெளில வர முடியும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பொன்னி வேண்டும் போது திடீர்னு பிரீத்தி அந்த பக்கம் போகிறத பார்க்குறாங்க. பிரீத்தி என்ன ஆஃபீஸ் போகாமல் இந்த பக்கம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஒன்று பிரீத்தியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பிரீத்தி நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அங்கே இருக்கிற ஒரு சில பேரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சில நர்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி அவங்க போகிறாங்க. எதுக்கு பிரீத்தி இந்த ஹாஸ்பிட்டல் வந்தா, ஏற்கனவே நாம் ஒரு வாட்டி பிரீத்தியை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அதே மாதிரி இப்போயும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது ஒரு வேளை இந்த ஹாஸ்பிட்டலில் விசாரித்தா அவங்க அம்மா அப்பா பற்றின விஷயம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி பிரீத்தியை பார்த்துட்டு அங்கே பொன்னி போகிறாங்க. பொன்னி போயிட்டு அந்த நர்ஸுகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த நர்ஸ் முதல்ல பதில் சொல்ல மறுக்கிறாங்க. நீங்கள் யார் மேடம், எதுக்காக அதெல்லாம் கேட்குறீங்க? இங்கே ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வெளில சொல்கிறது கண்டிப்பாக அது மிகப்பெரிய தவறு, அதை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் சக்தி சொல்லலாமான்னு சொல்லி பொண்ணு யோசிக்க, வேணாம் அவன்கிட்ட மட்டும் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துருக்கும்போது அந்த நர்ஸ் வந்து இன்னொரு நர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த பேஷண்ட் வந்து டேப்லெட் கேட்டிருக்காங்களாம், ஸோ அந்த டேப்லெட் எல்லாத்தையும் பேக் பண்ணி குரியர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போது பொண்ணுக்கு தோணுது, அப்போது இவங்க அந்த பில்லை இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போது இவங்க தான் போய் அந்த டேப்லெட் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொரியர் போட போகிறாங்க. அப்போது கொரியர் போடும்போது அந்த அட்ரஸை எப்படியாவது பார்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி நாம் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அந்த நர்ஸும் போயிட்டு டேப்லெட் வந்து பேக் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே பொண்ணி மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நர்ஸ் ஒரு வழியாக பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக எடுத்துகிட்டு போய் ரிசப்ஷனில் வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு அவங்களுக்கு டாக்டருக்கு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லணும். அந்த நர்ஸ் உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போது அந்த கொரியர் டேபிள் மேலேயே வச்சுட்டு போகிறாங்க. அதை பார்த்த பொண்ணி டக்குன்னு அந்த கொரியரை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் இருக்கிற அட்ரஸ் ஒன்றும் இவங்களுக்கு புரியல. ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் தருது. டக்குன்னு ஃபோன் நம்பரை எடுக்கலாமல் பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிடறாங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இது மாதிரி நான் பிரீத்தி ஃப்ரெண்டு பேசுகிறேன், பிரீத்தி தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னால் இது டேப்லெட் வேணும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ஆனால் நீ யாரம்மா பேசுகிற அப்படின்னு கேட்கவும், நான் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் தான்மா பேசுகிறேன், இது மாதிரி உங்களுக்கு பேச சொல்லி உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க, உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானே கொரியர் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்குன்னா கொஞ்சம் வந்து நீங்களே கொடுத்துட்டு போகிறீங்களா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அந்த டேப்லெட் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா சரி ஓகே நானே கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கேட்குறாங்க. அட்ரஸை கேட்டு முடித்த உடனே பொண்ணி அங்கேயே பஸ்ஸுக்கு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பஸ்ஸுக்கு காசு இல்லை. உடனே பொண்ணி அவங்க போட்டிருக்க ஒரு மோதிரத்தை மட்டும் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற அடகு வச்சுட்டு நேராக கிளம்பி அந்த அட்ரஸ்க்கும் போகிறாங்க. அட்ரஸ்க்கு போகும்போது நம்ம சும்மா போனால் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கவர் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அதே மாதிரி பிரீத்தியோட அம்மாவும் திறக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பிரீத்தியோட அம்மாவுக்கு லைட்டாக தெரியுது. இது வந்து பிரீத்தி சொல்கிற பொன்னிமே தெரியுது அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒன்று அவங்க மாத்திரையை கொடுங்கம்மான்னு சொல்லவும், பொன்னி ஒன்று நான் மாத்திரை கொடுக்க வரலங்க, நான் வந்து பிரீத்தியோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் பிரீத்தியோட அம்மா தானே அப்படின்னு கேட்க, ஆமாம்மா ஏன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். பொன்னி ஒன்று எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி என் வாழ்க்கையில் விளையாடுறீங்க, எதுக்காக விளையாடுறீங்க, உங்கள் பொண்ணு என் வாழ்க்கை கெடுக்க ட்ரை பண்ணால் இப்போது அவன் அந்த வீட்டில் உட்காந்துட்டு என்னை ஒட்டுமொத்தமாக இது பண்ணிகிட்ருக்கா, நீங்களாம் சேர்ந்து நீங்கள் பண்ண ஃப்ராட் தந்தாலும் இப்போது நான் தான் அந்த வீட்டில் அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு நிற்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, உடனே பிரீத்தியோட அம்மா அந்த டைமிங்கில் என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, அப்போலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து என் பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்துட்ட, இல்லைனா என் பொண்ணு அப்படி இருந்திருப்பா இப்படி இருந்திருப்பான்னு சொல்லி பிரீத்தியோட அம்மா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பொண்ணு ரெக்கார்டு பண்ணிட்டு கடைசியாக சரிம்மா நான் கிளம்புறமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும், இன்றைக்கி நேராக போய் சொல்லி எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வழியாக ஆக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பொன்னி நேராக கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் அங்கே சுந்தரம் பிரீத்தி எல்லாருமே ஜெயாண்டி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. போன பொன்னி எல்லாத்தையுமே சக்தியில் முதல்ல சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் யாருமே நம்பலை, கடைசியில் பார்த்தா பிரீத்தி எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி இங்கே எல்லா ஆதாரத்தையும் போட்டு காட்டுறாங்க. ஆனால் சக்தி இதெல்லாம் பத்தாது பொன்னி, நமக்கு அந்த கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் தெரியணும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாம் சேர்த்து இதெல்லாம் பற்றி பேசிக்கலாம்னு சொல்லி சக்தி சொல்கிற பேச்சு கேட்டு பொன்னி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. சக்திக்கு இப்போது நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக பொன்னி மேலே தப்புமே இல்லை அப்படிங்கிறது இப்போது 100% உறுதியாகிடுச்சு. திரும்பவும் இந்த விஷயத்தில் இன்னும் நமக்கு தேவைப்படுறது இந்த ஒரு ஆதாரம் மட்டும்தான். அன்றைக்கி வந்து அந்த 2 பேர் யார் அதை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய முகத்தையும் கிழிச்சிட்டு நாம் பொண்ணியை திரும்பவும் நம்ம மனைவியாக எல்லாரோடையும் கெத்தாக ஏற்றுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சக்தி நினச்சிக்கிட்டே இருக்காரு.